எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 2வது வாரம் 14ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். I would like to greet each one of you in the name of our Lord Jesus Christ. Please turn with me Psalms 42. பிரியமானவர்களே, நாம் சபையில் எழுந்து நிற்போம். 42வது சங்கீதத்தை 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கோராக்கின் புத்திரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்றும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதைப் போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? வாருங்கள், நாம் தலை வணங்கி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். Let us look to God. Let us pray. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 2வது வாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்து இரவெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தந்து இந்த காலை நேரத்தில் உடைய தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து வாஞ்சியோடு ஆசையோடு நிற்க கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட இந்த 42ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எவ்விதமாக மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதைப் போல, என் தேவனே என் ஆத்மாவின் மேல் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களாக நாங்களும் இப்படி திருப்பாதத்தில் இப்படி பிரகாரங்களில் வந்து நிற்கிறோம் ஐயா. இந்த நாளுடைய பாடல்கள், ஜெபம், தேவ செய்தி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக விளங்குவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, நாரதனை முழுமையாக பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், நாம் நின்றவர்களாகவே நாம் முதல் பாடலை மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகல் மகிழ்வோம் என்று ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடலாம். In
பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி உற்சாகமாய் பாடுவோம்.
அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் நல்லவராய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா நாங்கள் உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் கனத்திற்கும் மகிமைக்கும் உடைய தேவன் அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் நாங்கள் கூடி வருகிறோம் அப்பா, நீர் நாங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 1-2 பேர் எங்க நாங்கள் கூடுகிறோமோ அங்கே நீங்க இருப்பேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. எங்க மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இருவர் பெருங்குலப்பா
நீர் இடத்தை பார்க்கிற தேவன் இல்ல ஆண்டவரே, உள்ளத்தை பார்க்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த இடத்துல கூடி இருந்தாலும் ஆண்டவரே, மெய்யாகவே நீர் அசைவாடுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இருக்கிற இடங்கள்ல இருந்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோட உயிரோட நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க இருக்கிற இடங்கள்ல இருந்து ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க முழு மனதோடு ஆராதிக்க எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தும் ஆண்டவரே. வராத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதித்தோம், அவரை நாம் ஸ்தோத்தரித்தோம். கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே காரணர், அவர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் உகந்தவர். ஆனபடினாலே நாம் தொடர்ந்து அவரை நோக்கி நாம் பார்க்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே காரணர் என்று, காரணராக இருக்கிறீர் என்று நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, மீண்டுமாக இந்த காலை நேரத்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்திலே கர்த்தாவே கடந்த நாட்கள் இந்த 3 மாதங்களாக நாங்கள் ஆண்டவரே கட்டுப்பாட்டோடு ஆண்டவரே நாங்கள் இருந்த இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்ததுக்காக நன்றி. இந்த தேசத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த COVID-19 என்ற இந்த பொல்லாத வியாதியிலிருந்து ஆண்டவரே அடுத்த மாதம் இறுதி வரை கொடுத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வியாதியானது எங்களுடைய தேசத்தை விட்டும் ஆண்டவரே எங்களுடைய இந்த உலகத்தை விற்றும் இயேசுவின் நாமத்தில் அது மறைந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சீக்கிரமாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சுகமடைந்து சௌக்கியம் அடைந்து ஆண்டவரே தொடர்ந்து வழக்கத்துக்கு திரும்ப தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் அப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக அநேக திருச்சபைகள் எழும்பி ஜெபித்தது, அநேக மக்கள் நாங்கள் ஜெபித்தோம். தேவன் கொடுத்த பதிலுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு கர்த்தாவே அநேக தேவைகள் உண்டு, அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே MCO கடந்த பிறகு ஆண்டவர் மறுபடியுமாக மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய வேலைக்கு திரும்பி ஆண்டவரே போய் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து வேலை ஸ்தலத்திலே தொடர்ந்து தேவனுடைய பிரசனத்தின் கரம் ஒவ்வொரு மேலும் தங்கியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலும் கூட அநேக வேலை வாய்ப்புகள் இழந்ததையும் கூட நாங்கள் அவர்களை நினைவு கூறுவோம். எங்கள் சபையிலும் கூட ஒரு சிலர் ஆண்டவரே மீண்டுமாக வேலை இல்லாத இருக்கிறவர்களையும் கூட நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நல்ல ஒரு வேலையை கட்ட சீக்கிரமாக ஆண்டவரே கிடைப்பதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், எங்களுடைய சபையினுடைய எல்லா குறைவுகளும் நிறைவாக்குகிற கடவுளாக இருக்கிறீர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அநேக குடும்பங்களிலே பொருளாதார தேவை இருக்கிறது, ஃபைனான்ஸ் தேவை இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களையும் கூட ஆண்டவராகிய தேவன் சந்தித்து தேவன் அவர்களுக்கு பண உதவியை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில சமயங்களிலே இந்த கடன் ஆண்டவரே பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புடுகிறோம். தேவன் அவர்களுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து தேவன் விடுதலை செய்யும்படியாக மீட்பை கொண்டு வரும்படியாக ஒப்புக்கிறது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் சுகத்தை என் தேவன் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, ஒருவேளை டயபெட்டிக் இருக்கலாம், ஒருவேளை பிரஷர் இருக்கலாம், ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே மன அழுத்தங்கள் கூட இருக்கலாம். இயேசுவின் நாமத்திலே என் ஆண்டவராகிய தேவன் சுகத்தை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே சமாதானத்தை தேவன் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்தை கர்த்தர் அகற்றுவீராக. தைரியத்தை இயேசுவின் நாமத்திலே கொண்டு வரும்படியாக ஒப்புவிடுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இன்னும் குடும்பத்தினுடைய எல்லா விதமான ஆண்டவரே அழுத்தங்கள் நிமித்தமாக குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஆண்டவராகிய தேவன் நீக்கி குடும்பங்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக எங்களுடைய பள்ளி எங்களுடைய தேசத்திலே திறக்கப்படுவதற்காக நன்றி. 24ஆம் தேதி ஜூன் மாதத்தில் ஆண்டவரே Form 5 Form 6 இந்த பள்ளி மாணவர்கள் மீண்டுமாக
பள்ளிக்கு திரும்புவதற்காக மக்கு நன்றி ஐயா. ஒவ்வொரு மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாணவர்களும் இந்த 3 மாதம் பிறகு மீண்டுமாக அவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது தேவனுடைய கரம் நல்ல ஞானம் நல்ல அறிவை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகள் படித்து தேர்ச்சி பெறுவதற்கு தேவன் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு டீச்சர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஃபார்ம் 5 ஃபார்ம் 6 படித்து கொடுக்குற ஒவ்வொரு டீச்சர்ஸ் அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவர்களும் நாட்களிலே அவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் கூட எருசலேமுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எருசலேமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே பல வருடங்களுக்கு முன்பதாக எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுததாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆண்டவரே அநேக யூதர்கள் இன்னும் கிறிஸ்துவை அறியாதிருக்கிறாங்கப்பா. அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை கட்ட திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் தேசத்தை தேவனாகிய கட்ட தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பல தேசங்களை பார்க்கலாம் எங்கள் இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். நீரே அந்த தேசத்தின் மேல் நிழலாக பாதுகாவலராக இருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து அங்கு வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய ஜனங்கள் உம்முடைய மக்கள் கர்த்தாவே தேவன் அவருடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவரே நீர் அவர்களை விடுதலையாக்கி கிறிஸ்து பக்கமாய் மேசையாவ இடத்துல கொண்டு வருவதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசியலிலே காணப்படுகிற பல பிரச்சனைகளை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சரிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சீக்கிரமாக ஆண்டவரே எலெக்ஷன் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே சூழ்நிலை எங்க தேசத்திலே ஆண்டவரே நன்றாக இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஆண்டவரே ஒரு தயக்கம், ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அரசாங்கத்திலே காணப்படுகிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் அதெல்லாம் சரிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் உடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது, இந்த ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாரும் உடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறார்கள் என்று சொல்லி அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே தொடர்ந்து சமாதானத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே ஒரு நிலையான அரசாங்கத்தை கர்த்தர் நியமித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோமாக, ஜெபிப்போமாக. பரமண்டங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுகிறதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று ஆகாரத்தை இன்றே எங்களுக்கு தாரும். எங்கள் போதுமாய நாங்கள் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை எங்களுக்குள் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். வாருங்கள் அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து காணிக்கை சேகரிக்கவிருக்கிறோம். காணிக்கை பிறகு தசம பாகத்தை நாம் சேகரிக்கலாம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட எனக்கா ஜீவன் விட்டவரே என்ற பாடலை பாடிக்கொண்டிருக்கிற வேளையில் இந்த காணிக்கை தசம பாகத்தை தேவனுக்கு நாம் செலுத்தலாம். என்னோடு
வேத பாகம் பைபிள் ரீடிங் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனங்கள் 41 தொடங்கி 47 வரை வாசிக்க கேட்கலாம். Today text from the Bible is taken from Acts chapter 2 verse 41 to 47. வாசிக்க கேட்கலாம். இன்று வாசிப்பதற்காக தேர்ந்தெடுத்துக் கொண்ட வேத பாட வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 தொடங்கி 47. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். Today's scripture reading is taken from Acts chapter 2 verses 41 to 47. Verses 41 to 47. Those who accepted his message were baptized, and about 3,000 were added to their number that day. They devoted themselves to the apostles' teaching and to the fellowship, to the breaking of bread and to prayer. Everyone was filled with awe, and many wonders and miraculous signs were done by the apostles. All the believers were together and had everything in common. Selling their possessions and goods, they gave to anyone as he had need. Every day they continued to meet together in the temple courts. They broke bread in their homes and ate together with glad and sincere hearts, praising God and enjoying the favor of all the people. And the Lord added to their number daily those who were being saved. May the Lord bless these verses. Amen. அன்பானவர்களே, தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு நாம் தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம், ஜெபிக்கலாம். Let us look to God in prayer. Let us prepare our heart. Let God speak to us. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் நம் செவிகளில் விழுந்து நம் இருதயத்திலே கிரியை செய்ய நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி. இந்த நாட்களிலும் கூட தேவன் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, நல்ல மறுமொழி கொடுத்து ஆண்டவரை கடந்து செல்வதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Not only we hear, Lord, please help us to respond towards your word. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கொடுத்த காணிக்கைகளுக்காய் நன்றி, கொடுத்த தசமபாகங்களுக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் கூட நான் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். I would like to start with a question. ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். கேள்வி என்றவென்றால், நீங்கள் சரியான கிறிஸ்தவர்களா அல்லது நல்ல கிறிஸ்தவர்களா? நீங்கள் சரியான கிறிஸ்தவர்களா அல்லது நல்ல கிறிஸ்தவர்களா? Are you a good Christian or true Christian? Are you a good Christian or true Christian? பிரியமானவர்களே, இது ரெண்டு கிறிஸ்தவர்கள் குணாதிசயங்களை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒன்று நல்ல கிறிஸ்தவர்கள், பிறகு சரியான கிறிஸ்தவர்கள். There's two kind of people we are talking about. Firstly, we see about good Christians, and secondly, we see a true Christians.
வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இதனுடைய வித்தியாசங்கள் என்ன என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். நல்ல கிறிஸ்தவர்கள், அதே முதலாவது பார்ப்போம். நல்ல கிறிஸ்தவர்கள், பிரியமானவர், நல்ல கிறிஸ்தவன், நல்ல கிறிஸ்தவள் என்று சொன்னால் நாம் மனதுக்கு வருவது என்னவென்று பார்க்கும் பொழுது, பிரியமானவர்கள், நாம் பார்ப்போமானால் அவனுக்கோ அவளுக்கோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எந்த பேட் ஹேபிட்டும் அவர்களுக்கு இல்லை. பிறகு அவர்கள் பொய் சொல்வதெல்லாம் கிடையாது, ஏமாற்று பேச்செல்லாம் கிடையாது. அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள், சரியானவர்கள் என்று சொல்லுகிறவர்களை நல்லவர்கள் என்று கூட நாம் சொல்லலாம். அவங்க மற்றவர்களை குறித்து கூட பேசுவது கிடையாது. there's no gossip கூட அவங்க பண்றது கிடையாது. மற்றவர்களை குறித்து அது இதெல்லாம் சொல்றது கிடையாது. அவங்க மற்றவர்களை பற்றி தான் பேச மாட்டாங்க, நல்லவங்க. பிறகு அவங்க குடி பழக்கெல்லாம் கிடையாது, ஸ்மோக் பண்றதெல்லாம், புகைப்படையெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு மனைவியாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லவங்க. வேலை செய்யறத பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க, நான் நல்லவ என்றெல்லாம் சொல்றாங்க என்று சொல்லி பிரியமானவர்கள் ஒருவேளை நாம் யோசிக்கலாம். ஆனால் அநேக சமயங்களிலே இன்னைக்கு சரியான கிறிஸ்தவர்களாக இராமல் நல்லவர் கிறிஸ்தவர்களாக இருக்க நாம் பிரயாசப்படுகிற மொழிய சரியான கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள தவறி விடுகிறோம். இது நிமித்தமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறேனா? நல்லவனாக நல்லவளாக இருந்தால் எப்படி ஆசீர்வாதத்தை நான் இழக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். ஆனால் வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்களா அன்பானவர்களே, ஒரு வாலிபன் நல்லவனாக இருந்தான், ஆனால் ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான். நல்லவன் ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். இந்த பகுதியை நீங்க பார்க்கும் பொழுது அன்பான எந்த பகுதி? மார்க் 10ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 17 தொடங்கி 30 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வாலிப தம்பி இயேசுவை சந்திக்கும்படியாக அவன் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்கள். இவன் ஒரு நல்லவனாகவே தன்னை காண்பித்துக் கொள்கிறான். நல்லவனாகவே தேவனுக்கு உண்பதாக, கிறிஸ்துவுக்கு உண்பதாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது he ran and he knelt down before Jesus. பிரியமானவர்களே, அவன் ஓடி வருகிறதை மாத்திரமல்ல, அவன் கிறிஸ்துவுக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் சரியான ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி? ஆண்டவரே, நித்திய வாழ்வை குறித்து பிரசங்கிக்கிறீங்க, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கிறீங்க. அந்த வாழ்க்கையும் எனக்கு வேண்டும். அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளாக நான் போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாழ்க்கையை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக இயேசுவிடத்துல ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அவன் சொல்கிறான், நான் நியாய பிரமாணத்துக்கு எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படிந்து வாழ்ந்து சின்ன வயதிலிருந்து நியாய பிரமாணத்தை எல்லாம் அறிந்திருக்கிறேன், அதன் பிரகாரமாகவே நான் வாழுகிறேன் என்று சொல்லி இந்த வாலிப தம்பி இயேசுவுக்கு முன்பதாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். முழங்கால் படி எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்லவன் ஓடி வருகிறான். சமுதாயத்திலே அவனுக்கு எந்த விதமான அவனுடைய சாட்சிக்கு கேடாக எதுவும் செய்யாத ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனிதன் இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் பட்டியிட்டு சரியான ஒரு கேள்வி கேட்கிறான். நியாய பிரமாணங்களுக்கெல்லாம் பயந்து ஜீவித்தவனாக அவன் காணப்படுகிறது. சரியாக ஒரு மனுஷனாக அவன் காணப்படுகிறதை பார்க்க சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து இவன் நல்லவன், இவன் சிறப்பானவன், இவன் சரியானவன் என்று சொல்லி பிரியமான ஒருவேளை உலகம் அவனுக்கு வாழ்த்துதலை சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து உன்னிடத்துல ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இந்த வசனத்துல பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, verse 21, மார்க் சாப்டர் 10 verse 21, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் முதலாவது அன்பு கூர்ந்தார். Firstly, Jesus loved him. நேசித்தார், அன்பு கூர்ந்ததை பார்க்கிறோம். பிறகு ஆண்டவராகிய தேவன் அவனுக்குள்ளாக பார்த்து இடத்துல ஒரு குறை இருக்குது, நித்திய வாழ்வை பெறுவதற்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரு தடை இருக்கிறதை ஒரு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால் ஆண்டவராகிய தேவன் அவனிடத்திலே சொல்லுகிறார், நீ பெரிய செல்வந்தனாக இருக்கிறாய்,
உன்னுடைய சொத்து சுகம் உடையவனாக உள்ளவனாக இருக்கிறாய். நீ இவைகள் எல்லாவற்றையும் தரித்திற்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ரொம்ப சிரமமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார் அவனை பார்த்து. இது சுலபமாக செய்துவிட முடியாது. இவ்வளவு காலமாக சம்பாதித்த சம்பாதித்தனை, இவ்வளவு காலமாக நான் சம்பாதித்த பேர் புகழெல்லாம் எப்படி நான் இலவசமாக கொடுத்து விட்டு வெறுமையாக என்னால் வர முடியும் என்று சொல்லி இவன் ஒரு கேள்வியோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அதுதான் அவனுக்கு தடையாக இருந்தது. நித்திய வாழ்வை பெறுவதற்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு அவனிடத்துல இருக்கிற அந்த ஆஸ்தி அவனுக்கு தடையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாலிப தம்பி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவன் செய்யாதவனாக வேதம் சொல்லுகிறது. அவன் துக்கத்தோடு அவன் போய்விட்டதாக வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். துக்கத்தோடு அவன் போய்விட்டான். 22ஆம் வசனத்தில் verse 22, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். போய்விட்டானா திரும்பி வரமாட்டான். He never returned. அப்ப இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த செல்வந்தன், இந்த வாலிப தம்பி, அவனுடைய ஆஸ்தியின் மேலே அவனுடைய நம்பிக்கை இருந்தது. அவனுடைய பணத்தின் மேலே, அவனுடைய வசதி வாய்ப்புகளின் மேலே அவனுடைய எதிர்காலத்தை வைத்திருந்தான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய நம்பிக்கை நீ என்ன செய், இயேசுவிடத்துல வை, என்னிடத்துல வை. உன்னுடைய எதிர்காலம் நான் தான் உன்னுடைய எதிர்காலம். உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுகள் எல்லாமே விட்டுட்டு நீ இயேசு போதும் என்று நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு நம்மையும் பார்த்து அவர் இப்படி சொல்வாரானால் இன்னைக்கு நாம் என்ன மறுமொழி கொடுப்போம்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினாலே, நல்ல கிறிஸ்தவனாக இருப்பதனாலே எனக்கு மோட்ச வாழ்வு, நித்திய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அன்பானவர்களே. இன்னைக்கு ஒருவேளை நாம் நல்லவர்களாக இருக்கலாம், ஒழுங்காக சர்ச்சுக்கு வரக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒழுங்காக தசம பாகம் காணிக்கை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், நம்முடைய பக்தி காண்பிக்கிறவர்களாக கூட இருக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கிறவர்களாக கூட இருக்கலாம், ஏன் நம்முடைய சபையில கூட ஒரு தலைவராக, ஒரு தலைவியாக கூட இன்றைக்கு நாம் நல்லவளாக கூட இருக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த செய்தியை ஆண்டவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நல்லவர்களாக இருக்கலாம், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒழுங்காக இருக்கலாம், கரெக்டாய் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துடலாம், சரியான விதங்களிலே நம்முடைய கொடுக்கிறதிலேயும் கூட நம்முடைய நேரம், நம்முடைய எல்லாவற்றையும் சரியாக செய்து விடலாம். ஆனால் நம்முடைய இருதயம், நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை வேறு ஒரு இடத்துல இருக்குமானால் பிரியமானவனே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம், நித்திய வாழ்வை நாம் இழந்து விடுவோம், நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுவோம் என்று நாம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், செல்வந்தர்கள், பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது முடியாதுன்னு சொல்லல, ஆனா அரிது என்று சொல்லுகிறார். Jesus said, this young man, a good man, but will not enter heaven. இந்த வாலிப தம்பி நல்ல மனுஷன் தான், ஆனா தேவ ராஜ்யத்துல நித்திய வாழ்வை பெற மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 23ஆம் வசனத்தில் Jesus said, how hard it is for the rich to enter the kingdom of God. எவ்வளவு கடினமாக இருக்கிற செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பு. அப்படி என்றால் அன்பான ஆண்டவர் என்ன சொல்கிறார், நமக்கு இருக்கிற செல்வம் தப்பு கிடையாது, நாம் சம்பாதிக்கிற சம்பார்த்தனை பிரியமான தவறு கிடையாது, நமக்கு இருக்கிற எல்லா விதமான வசதிகள் எல்லாம் நமக்கு தவறு கிடையாது, அது பாவம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆஸ்தி மேல் ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது, உன்னுடைய படிப்பின் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது, உன்னுடைய உலகத்தினுடைய சமுதாயத்தின் மேல உன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்காத, என் மேல உன் நம்பிக்கை வை, நான் தான் உனக்கு நம்பிக்கையா இருக்க வேண்டும், நான் தான் உனக்கு எதிர்காலமாக இருக்க வேண்டும், நான் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களிடத்துல நான் கேட்பேன், ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறாரா? உண்மையாகவே நீங்கள் தேவனை விசுவாசித்து இருக்கிறீர்களா? உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெய்வமாக, ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வழிபட்டு வருகிறீர்களா என்று ஒரு கேள்வியோடு உங்களிடத்துல வைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாட்களிலும் கூட அநேக சமயங்களிலே இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் சரியாக நல்லவர்களாகவே, நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு தேவ ராஜ்யத்தை நாம் இழந்து விடக்கூடாது. நம்முடைய செய்கையின் மூலமாக நாம் நல்லவர்கள் என்று காண்பித்து உள்ளான அளவில் தேவனுக்கு நமக்கும் தூரமாக இருக்கிறது என்று நாம் இருப்போமானால் ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அதுதான் கவலைப்பட்டார், வேதனைப்பட்டார். ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், Isaiah chapter 29 verse 13, the people, God's people claim to be close to God, but they were disobedient என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவங்க இந்த தெய்வம் எங்களுடைய தெய்வம், இந்த ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் என்று தங்களுடைய வாயினாலே, தங்களுடைய செய்கையினாலே அறிக்கை செய்தார்கள் ஒழிய, ஆனால் அவருடைய இருதயமோ வேறு எங்கேயோ இருந்தது என்று ஆண்டவர் சொல்கிறதை நம்ம வசனத்திலே பார்க்கிறோம். என்னிடம் திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 29 அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். I would like to read Isaiah chapter 29 verse 13. Chapter 29 verse 13 அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 29 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் 13வது வசனம் 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதை சொல்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து உங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், ஆனால் உங்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறதை பார்க்கிறோம். அநேக சமயங்களில் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய செய்கையின் மூலமாக நம் நல்லவர்கள் என்று காண்பித்து விடலாம். நம்முடைய பேச்சின் மூலமாக, நம்முடைய நடவடிக்கையின் மூலமாக நாம் நல்லவர்களாக நாம் காண்பித்து விடலாம். ஆனால் நம்முடைய இருதயம், பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். தேவன் அதை பரிசோதனை செய்தவராக பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்நாட்களிலே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் எங்க இருக்கிறது? நம்முடைய மனது எங்க இருக்கிறது? நம்முடைய உள்ளம் எல்லாம் எங்கு இருக்கிறது? ஆண்டவர் மீது இருக்கிறதா? தேவனை சார்ந்து இருக்கிறதா? Are we relying on God alone? அல்லது வேறொரு இடத்துல நம்முடைய இருதயத்தை, நம்முடைய விருப்பங்களை நாம் வைத்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. சோதித்து பார்ப்போம் அன்பானவர்களே, சோதித்து பார்ப்போம். Search ourselves, search and test ourselves whether our heart for God, ஆண்டவராகிய தேவன் நமக்குள் இருக்கிறாரா? நாம் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இக்காலங்களிலே என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாட்களிலே பரிசேயர்களும் இருந்தார்கள். இந்த பரிசேயர்கள் ஓய்வு நாளை மிகவும் கவனத்தோடு அதை கடைபிடித்தார்கள். அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் அவர்கள் போதித்தார்கள், அதன்படியாக அவர்கள் செய்தார்கள் ஒழிய, ஆனால் அவருடைய இருதயம் வேறு பக்கமாக இருந்தது. பதவி, பட்டம், இப்படி அந்தஸ்து, உயர்வு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பரிசேயர்கள் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே இந்த பரிசேயர்கள் அநேகர், எல்லாரும் சொல்ல முடியாது, அநேகர் எதிர்ப்பாக இருந்தாங்க இயேசுவுக்கு. அப்ப இயேசு அவர்களை பார்த்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளியரங்கமாக நீங்கள் செழிப்பாக இருந்தாலும் கூட
உள்ளுக்குள்ளாக நீங்க நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளம் வேற எங்கேயோ இருக்கிறது, பதவிகள் மேல, பட்டத்தின் மேல, உங்களுடைய அந்தஸ்து மேலெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுதான் நீங்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் நீங்க வாசிக்கிறோம். Jesus talks about Pharisees. Matthew chapter 15 verse 7-9 and also Mark 6 and 7. மார்க் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் கூட ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறதை பார்க்கும். Their hearts are far from God. அவருடைய இருதயம் ரொம்ப தூரமாக கடவுளுக்கும் அவருடைய இருதயமும் தூரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியாக பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்களாக நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக இல்லாமல் வேறு எங்கேயாவது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய பக்தியெல்லாம் வைத்திருப்போமானால் நாம் வருகிற ஆராதனை, நாம் கூடி வருகிற ஆராதனை, அவருக்கு செலுத்துகிற ஆராதனை அது வீண் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். Let us check ourselves. Let us check your heart today and allow God to repair it. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய இருதயம் சரிப்படுத்த வேண்டும் இருக்கிறது. அது சரிப்படுத்த வேண்டுமானால் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 41 47 வரைக்கும் நம்ம வாசிக்க பார்த்தோம். பிரியமான ஆதி கிறிஸ்தவர்கள், ஆதி திருச்சபையுடைய விசுவாசிகள், சபைகள் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அநேக மக்கள், அந்நியர்கள் தேடி சபைக்குள்ளாக வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆதி சபையினுடைய விசுவாசிகள் அவர்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பதை பார்க்கலாம். சரியான கிறிஸ்தவர்களாக இருந்தபடினாலே தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். இந்நாட்களில் அன்பான ஒருவேளை சகோதரனை, சகோதரியை, தாயை, தகப்பனே, அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒருவேளை நீ நல்லவளாக இருக்கலாம். ஆனால் சரியானவளாக, சரியான கிறிஸ்தவளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நீங்கள் நானும் வரும் பொழுதுதான் மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப சரியான கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன என்று அடுத்த வாரம் நம்மை பார்த்து அதன் பிறகு நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள், நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நல்ல கிறிஸ்தவன், சரியான கிறிஸ்தவன், a good Christian, a true Christian. நல்ல கிறிஸ்தவர்கள் அநேக நன்மைகளை இழந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஐயா. அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நான் நல்லவளாக ஒருவேளை இருக்கலாம். மற்றவர்கள் சொல்கிறாங்க நான் நல்லவள் என்று சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவனே, இந்த பணக்கார வாலிபன் நித்திய வாழ்வை பெறுவதற்கு அவன் எந்த விதமான குறையில்லாதவனாக, எந்த விதத்திலையும் சமுதாயம் அவனை பார்க்கும்போது எந்த விதமான பலவீனம் இல்லாத, குறையில்லாத ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ஆனால் நீர் அவனை பார்த்து ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னீரே. அதே போல ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே மற்றவர்களை பார்ப்பதை பார்க்கிறோம். நீர் எங்களிடத்திலே பார்த்து இந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து சொல்வீரானால், உன்னுடைய இருதயம் எனக்கு தூரமாக இருக்கிறது மகனே, மகளே, your heart is far from me என்று சொல்லும் பொழுது அதை சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வதை பார்க்கிலும் சரியான கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைத்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. கர்த்தாவே, தொடர்ந்து இந்த நாளிலும் கூட எங்களை பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த இருதயம் கர்த்தாவை சரிப்படுத்த வேண்டும் ஐயா. ஆண்டவரே, நீங்க வந்து இதை சரிப்படுத்துங்க. Help us to repair my heart, Lord. முழுமையாக என்னை தாழ்த்தி ஒப்புடுக்க
தேவன் உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சரிப்படுத்திக் கொள்வோம், நம் இருதயத்தை சரிப்படுத்திக் கொள்வோம். நித்திய வாழ்வு, நன்மைகள், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் தேவன் தாமே தொடர்ந்து ஆசீர்வதி. வருகிற நாட்களிலே சரியான கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன என்று நாம் அதை படித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இறுதியாக நாம் யாவரும் எழுந்து நின்று நன்றியால் துதி பாடு என்ற பாடலை பாடி நாம் இறுதியாக நாம் ஜெபித்து கடந்து செல்லலாம். வாருங்கள், நாம் இறுதியாக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். Let us pray. நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுமையாக தேவன் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நன்றி அப்பா. மீண்டும் இந்த நாட்களிலே உமையே நாங்கள் சார்ந்து உமையே நாங்கள் நம்பி ஜீவிக்க தேவன் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் இந்த வழியாக சந்திக்கும் பொழுது கூட நம்முடைய தேவனுடைய பிரசனம் எங்களோடு கூட கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சபை மீண்டுமாக விசுவாசிகள் யாவரும் நாங்கள் ஒன்றாக கூடி வருவதற்கு தேவன் சீக்கிரமாக எங்களுக்கு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையராக நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாக உம்மை சேர்ந்து ஆராதிக்க தேவன் தருணத்தை நாட்களை கர்த்தர் எங்களுக்கு சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் நின்றவர்களாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ.